அனைவருக்கும் வணக்கம். ஏ2டி நந்தா நேத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அவரோட சொந்த அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம். மத்த யூடியூபர்ஸ்லாம் வந்து அவர் சொந்த அண்ணா அப்படின்னு தான் சொல்லி ஒரு 2 யூடியூபர்ஸ் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அந்த மிஸ்டர் கேகே அவரோட சேனலுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று வந்திருக்கு. அந்த ஸ்ட்ரைக் வந்தா நான் என்ன பண்ணணும், நாங்க என்ன பண்ணணும், இப்போ வீடியோ எதுக்கு பண்ணணும், ஃபுல்லா பார்க்கணும், இல்ல நான் ஏன் பண்ணணும், இந்த வீடியோ ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வீடியோ பாருங்க உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா ஏன் சொல்றேன்னா, இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்க்கு வியூவர்ஷிப் கம்மியாயிட்டே வருது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முன்னாடி மாதிரிலாம் வந்து இந்த 7 மணி செய்திகள், 9 மணி செய்திகள், 5 மணி செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து உட்காந்து பார்க்கறது இல்ல. இப்பலாம் வந்து சோசியல் மீடியால நியூஸ் பார்த்துட்டு போறது, அது மக்கள் வந்து ஃபோன்ல நிறைய பார்க்கறாங்கன்ற பட்சத்துலயும் அதுவும் ஒண்ணு காரணம். ஃபோன் நிறைய யூஸ் பண்றாங்க அப்படின்றது ஒரு காரணம். 2வது என்ன காரணம்னா, அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்ல இப்போ முன்னாடி மாதிரிலாம் நியூஸ் வந்து ஒழுங்கா நடுநிலையா இருக்கிறதில்ல அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ வந்து இப்ப எப்படி சொல்றோம்னா, இப்ப புதுசா ஒரு ஐஏஎஸ் அரசியல் ஓட்டு வந்திருக்காரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காரு. அவரு புதுசா கட்சி ஆரம்பிக்க போறாரா அப்படின்னு ஒரு விவாதம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா கிரவுண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா, விவாதம் பண்ண வேண்டிய மக்களுக்கு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இவர் கட்சி ஆரம்பிச்சா என்ன, ஆரம்பிக்கலன்னா என்ன, ஆரம்பிச்சாலும் நியூஸ் ஏஜென்சிக்கு தான் வந்து சொல்ல போறாரு. உங்ககிட்ட எல்லாம் சொல்லாமலா இருக்க போறாரு. சோ அப்படி இருக்கிறப்ப அதை விட்டுட்டு மக்களுக்கு உண்டான என்ன பிரச்சனையோ அதை வந்து கிரவுண்ட் லெவல்ல ஒரு பிரச்சனையை பேசலாம். அப்படி இல்லாம இதையே வந்து விவாதம் பண்ணி இதையே வந்து ஃபுல் டைம் நியூஸை போட்டு மத்த நிறைய பேர்கிட்ட கருத்து கேட்கிற மாதிரி கேட்டு இதையே வந்து ஓட விட்டு உங்களோட மக்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சோசியல் மீடியால மக்கள் பிரச்சனை பாக்குறாங்க. இங்க வந்து என்னடா இதையே வச்சு ஓட்டுன்னு ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட வியூவர்ஸ் கம்மியாயிட்டே வருது. அப்ப இதுல வந்து வியூவர்ஸ் அதிகமாகறாங்க. அந்த சோசியல் மீடியால யூடியூப் போன்ற பிளாட்ஃபார்ம்ல வியூவர்ஸ் வந்து அதிகமாகறாங்க. ஸோ வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மிஸ்டர் கேகே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. இப்போ அந்த கண்டென்ட் வந்துடுறேன். உங்களுக்கு ஸ்டார்டிங்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஏன் கம்மியாச்சுன்னு சொல்றேன், வியூவர்ஸ் கம்மியாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருந்தேன். இது ஏன் அப்படின்றத சொல்றேன். ஸோ மிஸ்டர் கேகே ஒரு வீடியோ ஒன்று போட்டதார். அவரோட எல்லா வீடியோஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். 2, 3 வீடியோ வச்சிருக்கேன், சேனல் வச்சிருக்காரு. கேமிங் தவிர இதெல்லாம் அவர் போடுற சினிமா ரிலேட்டடான வீடியோஸ் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு வீடியோல நீங்க ஒரு வீடியோ ரெகுலரா பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு வீடியோல மட்டும் அவங்களோட மிஸ்ஸஸ் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அது தனியா வைப்போம். ஸோ இப்ப அவரு போன மாசம் ஒரு வீடியோ ஒன்று போன வாரம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. என்னன்னு சொல்லினா, போன மாசம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. என்னன்னா, கலைவாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒரு கவர்மெண்ட் ஏதோ கலைவாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு பேசுறாங்க. அது ஒரு மென் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம். அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவா இல்ல ஆன்லைன்ல. ஸோ இப்போ அந்த வீடியோவும் இல்லை. ஸோ அது ஒரு மென் ஸ்கூல் அப்படின்னு தான் சொல்லிட்டு எல்லா யூடியூபர்ஸும் குறிப்பிடுறாங்க. ஸோ அது மென் ஸ்கூலாக வச்சுப்போம், பாய்ஸ் ஸ்கூலாக வச்சுப்போம். அந்த பாய்ஸ் ஸ்கூல்ல போயிட்டு அந்த கலைவாணி அப்படின்ற பொண்ணை வந்து பேச வைக்கிறாங்க. சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அது இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ போன மாசம் பேச வைக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து, நீங்க இது வந்து சகோதர நாடு இல்லையா, உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. படிப்பை தாண்டி உங்க ஸ்கில் வந்து உங்களுக்கு உதவும். உங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க, உங்க ஸ்கில்லை யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து ஸ்கில் யூஸ் பண்ணதானே பண்ண சொல்றாங்க, சகோதர நாடு தானே சொல்லியிருக்காங்க, என்ன பண்ண இதுல பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணை வந்து அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணி போட்டிருந்தாரு. மிஸ்டர் கேகே ரொம்ப டீட்டெயிலாக மேலோட்டமா எக்ஸ்போஸ் பண்ணி போட்டிருந்தாரு. என்னன்னா, அவங்க வந்து ஆன்லைன்ல வந்து ரீல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு நியூடிட்டியா வந்து போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருந்தாரு. மிஸ்டர் கே இப்ப நேற்று போட்ட வீடியோல வந்து நந்தாவும் குறிப்பிட்டிருந்தாரு. அதுக்கு முன்னாடி மிஸ்டர் கேகவும் குறிப்பிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஸ்டோரிஸ்ல வந்து டுடே நைட் 11 o'clock லைவ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. இன்னைக்கு அட்வொகேட் முத்துக்குமார் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவரு டாப்லெஸ்ஸா வந்து வாங்க வீடியோ போடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு போட்டிருக்க மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டு அவரோட வீடியோஸ்ல பேசிட்டு இருக்கும் வந்து இந்த இடத்துல அவரோட வீடியோல போட்டிருப்பாரு. அவரோட வீடியோ நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்குன்னா, லிங்க் கொடுத்து இந்தியாவில் வந்து அந்த ஆன்லைன் ஸ்ட்ரிப்பிங் பண்றது இல்லீகல், ஆன்லைன் பான் எடுக்கிறது இல்லீகல், ஆன்லைன் ஸ்ட்ரிப்பிங் பண்றது இல்லீகல். ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்குன்னா, பிஞ்ச்மி அப்படின்ற ஒரு வெப்சைட், ஏதோ வெளிநாட்டு வெப்சைட் யூஸ் பண்ணி அங்க மூலியமா லைவ்ல வந்து காசை வாங்கி காமிக்கிறது, போட்டோஸ் செல் பண்றது, இது எல்லாமே வந்து இந்தியன் பிஎன்எஸ் செக்ஷன், புதுசா அந்த பிஎன்எஸ் செக்ஷன்லயும் சரி, பழைய ஐபிசி செக்ஷன்லயும் சரி, இது எல்லாமே குற்றம். அந்த குற்றத்தை அந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு பொண்ணை ஏங்க நீங்க கூப்பிட்டு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. நான் மெயில் அனுப்பிச்சு நீ என்னடா வீடியோ ரிமூவ் பண்ண மாட்டியா அப்படின்னு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த ஃபோன் பண்ண டயத்துல அவங்களோட ஒய்ஃப் எடுத்திருக்காங்களா என்னவோ, அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கும் வந்து ரொம்ப ஒருமையில பேசியிருக்காங்க. என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லவும், என்ன நான் வந்து ஃபேர் யூஸ் பாலிசி தானே வந்து கிரிட்டிசிசம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அதை கேஷுவலா விட்ட அவரோட வீடியோ வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி அந்த வீடியோ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ ரிமூவ் ஆகிறப்ப ஃபாலோவர்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்களாட்டிருக்கு, என்ன வீடியோ ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு ரிப்ளை வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட தம்பி, இதை நான் வந்து காஷனோட குறிப்பிட்டிருக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், டிபி ஏ2டி நந்தா வந்து அவரோட தம்பி தான் சொல்லி நினைக்கிறேன், சொந்த தம்பி நினைக்கிறேன், இல்லைன்னா கூட அவர் தம்பியா தான் இருப்பாரு. ஆரம்பத்துல ஒன்னா வீடியோ போட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அவரோட தம்பியா இருக்கக்கூடிய ஏ2டி நந்தா வந்து சப்ஜெக்ட் கரெக்ஷன் அவர் வீடியோ போட்டிருந்தாரு. அதுல எல்லா விஷயங்களும் குறிப்பிட்டிருந்தாரு, என்னென்ன செக்ஷன்ஸ்ல இருந்து எல்லாம் குறிப்பிட்டிருந்தாரு. அதுக்கப்புறம்
ஒரு வீடியோ ஒன்று போடுறான், யூடியூப்ல வந்து வீடியோ ஒன்று போடுறனாலும் அவரும் எவ்வளவு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அதை நாங்களும் பார்த்துட்டு அதுக்கான ஆதாரங்களையும் வந்து இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஓகே இந்த விஷயங்கள்லாம் அந்த பொண்ணு பேசியிருக்கா, அந்த அந்த நிறுவனம் வந்து இந்த தவறுகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரங்கள்லாம் எடுத்து வச்சு அந்த செக்ஷன் ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சு இந்த பொண்ணுன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இன்னைக்கு அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு இது போடணும் ஆதாரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதை எல்லாம் வந்து வச்சுட்டு தான் இந்த வீடியோ போடுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கு. எல்லா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் கிட்ட மாத்தி மாத்தி இவங்க ஒரு 2, 3 சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அது எல்லா கன்டென்ட்டையும் பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒரு வீடியோன்றது வருது. ஆனா இது இப்போ ஒரு வீடியோக்கு பின்னாடி உள்ள ஒரு கதை இது. ஸோ இந்த வீடியோல இந்த சேனல்ல நான் பாலிடிக்ஸ் போட்டுட்ருக்கேன். ஒவ்வொரு வீடியோக்கு முன்னாடி காலைல 3லேருந்து 4 நியூஸ் பேப்பர் படிப்போம். டெய்லி வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் மத்தவங்க என்னென்ன இன்டர்வியூஸ்லாம் குடுக்குறாங்க எல்லாம் கேட்போம். ஸோ வந்து டெய்லி அப்டேட்டா இருந்துட்டே இருந்து என்ன டக்குன்னு ஒரு நியூஸ் வருதோ அத வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல வீடியோ போட்டுட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ ரிப்ளை வீடியோலயும் பார்த்துருக்கேன் நானு. ஃபர்ஸ்ட் இந்த கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல போய் கூட்டு பேசியிருந்தாங்களே, அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மிஸ்டர் கேக்க ஸ்ட்ரைக் இந்த வீடியோ பார்த்திருந்தோம். அதுக்கு பின்னாடி பார்க்கும்போது தெரியுது அவரும் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு வீடியோக்கு முன்னாடி இவ்வளோ டைம் எஃபர்ட் இருக்கு. அந்த எஃபர்ட்லாம் போட்டு ஒரு வீடியோ பண்ணிட்டு அடுத்தடுத்து குரோ ஆயிட்டே போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறுவனங்கள் இந்த மாதிரி இப்ப இந்த பொண்ணு வந்து பண்ணியிருக்கிறது ஒரு தப்பு. அந்த பொண்ணு பண்ண தப்பு. அந்த பொண்ணு இந்த நிறுவனத்துக்கிட்ட வந்து சொல்லி ஏதோ பேச சொல்லியிருக்காரு. இந்த நிறுவனம் வந்து ஃபோர்ஸா வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த வெப்பன் இந்த டூல வந்து ஒரு யூடியூபர்ஸ் கிட்ட முடக்கிறதுக்காக ஒரு டூலா ஒரு கவர்மெண்ட் கிட்ட கிடைக்குது. இல்ல ஒரு பொலிட்டிஷியன் கையில கிடைக்குது அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் ஈஸியா ஒரு வீடியோக்கு ஸ்ட்ரைக் டவுன் குடுத்துறலாம். ஸ்ட்ரைக் டவுன் குடுத்துட்டு ஆனாப்பா அதுக்கப்புறம் வந்து வலிக்கு வந்துருவோம்ப்பா. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சோசியல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸோட வியூஸ் வந்து கம்மியாயிட்டே வருது. யூடியூப்னால கம்மியாயிட்டே வருது. ஸோ அப்ப அதனால யூடியூபர்ஸ் வந்து முடக்கிறதுக்கு இது ஒரு ஆப்ஷனா எடுத்துப்பாங்களோ, இன்ஸ்டாகிராம்ல இது மாதிரி ஆப்ஷன் எடுத்துப்பாங்களோ, ஃபேஸ்புக் போறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுத்துப்பாங்களோ. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை டிஸ்கவர் பண்றாங்க. இதனால என்ன மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வியூஸ் கம்மியாயிட்டே வருது. அதனால இங்க வர யூடியூபர்ஸ்லாம் வந்து என்ன பயப்படுறாங்கன்னா, இது ஒரு விஷயமா வந்து பொலிட்டிஷியன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்க விஷயம். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ. புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை மெயினா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.